ஆசீர்வாதங்களுக்காக கிருபைகளுக்காக காத்திருக்கிற தேவ ஜனமாகிய நமக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய தலைமுறைக்கும் தேவையான அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பு பெருக நல்ல கேட்கல நல்ல உற்சாகம் இல்லை அவே ஹalleluya நல்ல 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 கேட்கல அவே அவே ஹalleluya எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அவே விசுவாச வார்த்தைகளை விதைப்பாயாக, ஆசீர்வாதமான வார்த்தைகளை விதைப்பாயாக, ரட்சிப்பின் வார்த்தைகளை விதைப்பாயாக, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை விதைப்பாயாக. அதுவே ஒரு வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் ஹalleluya ஹalleluya. என்ன சொல்றேன்? என் கர்த்தரால் சொல்லி என் ஆண்டவரால் என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். கண்டிப்பா மாறும் சொல்ற, கண்டிப்பா மாறும். அவர் என்னை உயர்த்துவார். சொல்ல, அவர் என்னை உயர்த்துவார். ஆமென். நம்பிக்கை வருதா இல்லையா? நம்பிக்கை அச்சாரத்துக்கு அதனால போட்டு வந்து நம்பிக்கை வருதா இல்லையா? எத்தனை பேர் நம்பிக்கை வருது? எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாம இருக்கிற? ஹalleluya. எத்தனை பேர் நம்பருங்க கேட்டு போவோம். நம்பருக்கு கேட்டு யார நம்புற? யார நம்புற? இந்த ஆண்டவரை நம்புற. யார நம்புற? ஒரு ரட்சகரை நம்புற. ஆமென் ஹalleluya. இப்ப ஆரம்பத்துல சொல்லிட்டு பக்கத்துல பார்த்து உன் வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை சொல்ல திரும்ப உங்க வாழ்க்கைய ஐந்து சொல்ல உங்க வாழ்க்கைய கர்த்தர் மாற்றியே திரும்ப கர்த்தர் மாற்றுவாரு. ஆமென். கர்த்தர் மாற்றுவாரு. ஆமென் ஹalleluya ஹalleluya. உன் கையை பாரு. பாத்தியா? எல்லாம் எல்லாம் கை பாரு. எல்லாம் கை பாரு. எல்லாம் கை பாரு. உன் கையில ஒரு மகிமை இருக்கு. நீ பாரு, கையை பாரு. அப்படி ஆவியில பாரு, சும்மா பார்க்காத. இந்த கையை நான் கையை பாரு. பாக்குறியா? கையை பாக்குறியா? அந்த கையில ஒரு மகிமை இருக்கு. ஆமென். அந்த கையில ஒரு வல்லமை இருக்கு. உன் கை சாதாரண கை இல்ல. உன் கை சாதாரண கை இல்ல. பரிசுத்தரை ஆராதிக்கிற கையே, பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிற கையே, பல பேர் ஆசீர்வதிக்கிற கையே. இந்த கையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி அதை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது ஆமென். இப்ப கையை பக்கத்துல இருக்கிற ஆளை கையை பிடிச்சி, கையில பக்கத்துல இருக்கிற ஆளை பிடிச்சி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. தேவன் நம்மை பெருக செய்கிறவர். ஆமென் ஹalleluya. இந்த ஆண்டின் முதல் மாத வாக்குத்தத்தம் என்ன சொல்ல பாப்போம்? நீ ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இந்த ஆண்டின் முதல் வாக்குத்தத்தம் என்னது? சொல்லு. சீக்கிரம் நம்ம கரெக்டா பத்திரிக்கை முடிச்சிடணும். அவர் நான் திரும்ப சொல்றேன், ஞானசாலை யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அத்தனை பேரும் திருவிருந்து விட்டு ஓடக்கூடாது. ஆமென். எது விட்டு ஓடக்கூடாது? ஆமா, ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஒரு ஆண்டவருக்காக செலவு பண்ணணும். இதுதான் உடன்படிக்கை. நான் சொல்றது புரியுதாவது? இதுதான் சத்தியம். சத்தியத்தை மீறக்கூடாது. ஹalleluya. எது மீறக்கூடாது? எது மீறக்கூடாது? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன பண்ணாரு? பாடுபட்டாரு. இன்னும் நாம பரிசுத்தவான் கிடையாது, இன்னும் நாம நீதிமான் கிடையாது. ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நீதிமானாக்க விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். ஹalleluya. ஒருவனும் பரிசுத்தவான் கிடையாது, ஒருவனும் நீதிமான் கிடையாது. நீ முதல்ல புரிஞ்சுக்க. ஹalleluya ஹalleluya. ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், அதனால நான் திரும்ப எடுக்க மாட்டேன்னு சொல்லாத. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். ஹalleluya. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இதான் பிரமாணம். நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னா யாரும் நினைக்க கூடாது. நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த உடன்படிக்கையை கை கொள்ளாதவர்களை தேவன் சந்திக்க மாட்டார். ஆமென். அவர் சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பதான் நீ கேட்டது கிடைக்கும். ஆமென் ஹalleluya. ஒருவன் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணால் நான் அவனோடும் அவன் என்னோடும் இருப்பான். ஆமென். வாரத்தின் முதல் நாளில் என்னைக்கு எது புசிக்கலாம்? வாரத்தின் முதல் நாள். நீங்க என்ன நாள்?
என்ன நாள்? நல்லா புரிஞ்சு. வாரத்தின் முதல் நாள்ல நான் சொல்றது காது கேக்குதா பின்னாடி கேக்குதா? பின்னாடி கேக்குதா? வாரத்தின் முதல் நாளில் எதை புசிக்கணும்? அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அடுத்து எங்க போகணும்? உடன்படிக்கை கை கொள்ளணும். உடன்படிக்கை கை கொள்ளாத இடத்தில் தேவன் வாசமா இருக்க மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பெரிய பெரிய சபையா கூட இருக்கட்டும், மாசத்துல ஒரு முறை வாய்ப்பு கிடையாது. பரலோக ராஜ்யத்துல போனா கதவு உனக்காக பூட்டப்பட்டிருக்கும், திறக்காது. ஆமென். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல போய் 10 கன்னிகைக்கு போல அதுல 5 பேர் விசுவாசமா இருந்தாங்க, 5 பேர் பரமார்த்த கை கொண்டாங்க, 5 பேர் மாத்திமன் இருந்தாங்க. அதனால கதவு திறக்கப்பட்டது. 5 பேர் பின்னாடி போயிட்டாங்க, கதவு திறக்கல. புரிச்சுக்க முதல்ல, புரிச்சுக்கணும் இதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனி. சபைக்கு வருவதே அவருடைய மரணத்தை நினைவு கூறதான். எங்க வரும்? சபைக்கு எதுக்கு வரும்? இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறதான் வரும். நீ அதிலேயே பங்கு பெறலனா, அவருக்கு ஏற்ற அப்படி சித்தத்தை செய்யலனா எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. போன மாசம் நான் வாக்கு கொடுத்தேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் பண்ண மாட்டேன். நல்லா கேட்டிருக்கேன். வாக்குத்தத்தம் எல்லாம் கர்த்தரே பேசுறார் நமக்கு. அல்லேலூயா. சுய இஷ்டமா கொண்டு வரக்கூடாது வாக்குத்தத்தத்தை. தனக்கு தோன்றினபடி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இது சபைக்கு கர்த்தர் கொடுத்தாரு சொல்லக்கூடாது. ஆமென். நான் போன வாரமே சொன்ன உனக்கு, நான் தேவ சமூகத்துல 2 வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. போன மாசத்துக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனா இடையில ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்ப கர்த்தர் கேக்குறேன், இன்றைக்கு இந்த 2 வசனத்துல எந்த வார்த்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த சபைக்கு கேட்கும்போது அதுக்கு ஒரு அடையாளத்தை, அதுக்கு ஒரு வழியை கேட்கும்போது உடனே ஆவியான கொஞ்சம் கூட தாமதம் கிடையாது. உடனே இந்த போன்ல அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியாவின் மகிமை ஊழியத்தின் சபையா இருக்கு. தேவ ஜனமாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்கு கர்த்தர் இந்த 3ஆம் மாதம் தரக்கூடிய வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாய் அதை கைப்பிடிப்போமானால், அதை நம்புவோமானால், அதை விசுவாசிக்கூடுமானால், அதை அறிக்கை செய்கிற ஆனந்தா, அதை விசுவாசிக்கிற ஆனந்தா, இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நேராக எல்லா இடத்துக்கும் 33ஆம் அதிகாரம் உபாகமம் 17ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 33:27. ஒரு பக்கம் சகோதரர்கள் முதல்ல வாசிப்போம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவார் என்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பக்கம் சகோதரர்கள் படிப்போம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு. அல்லேலூயா. கேட்டு அதே அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அடைக்கலம் உனக்கு? யார் அடைக்கலாம்? யார் அடைக்கலாம்? எத்தனை பேர் அடைக்கத்தை வந்திருக்கிற? எத்தனை பேர் அடைக்கத்தை வந்திருக்கிற? அல்லேலூயா. யார் கூட இருக்கிறப்பா? யார் கூட இருக்கிற? ஆமென். யாருடைய அடைக்கலனா பாதுகாப்பு. அடைக்கலனா என்னது? பாதுகாப்பு. அப்ப இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உன்னை பாதுகாக்கிற தேவன் நான் உன் கூட. நல்லா கேட்டீங்க, உன்னை பாதுகாக்கிற தேவன் கூட இருக்கிறார். நீ திரும்ப சொல்றேன், நீ எப்படி உணர்றது? ஒரு குறை வராது உனக்கு. ஆமென். இப்ப திரும்ப சொல்றேன், யாரெல்லாம் வியாதி படுத்து இருக்கிற, யாரெல்லாம் வியாதி குறித்து பயப்படுற கை தூக்கி பண்ணி கர்த்தருடைய ஆவி உண்மையில இறங்கட்டும். யாரெல்லாம் வியாதியில பயந்து கொண்டு இருக்கிற, யாரெல்லாம் பிரச்சனை இருக்கிற, அந்த வியாதியில இருக்கிற மாத்திர கை தூக்கு. வியாதியில இருக்கிற மாத்திர கை தூக்க சொல்றேன். யாருக்கு வியாதி, யாருக்கு பலவீனம், கை தூக்குவோம். கை தூக்கு கண்டுபிடி. கை தூக்கு.
உனக்கு அந்த வியாதி பயம், அந்த வியாதி பலவீனம் உன் மேல இருக்குமானால் இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சந்திப்பார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே உனக்கு அடைக்கலம், நானே உனக்கு பரிகாரி, நானே உன் வேலையை கர்த்தர், என் ஆவியை உனக்கு தருவேன், என் வல்லமை நான் உன்னை நிரப்புவேன். இன்னைக்கு உன்னை தொடுகிற, உன்னை சேதப்படுத்துகிற அந்த வேலைப்படுத்துகிற அந்த பொல்லாத பலவீனம் இப்போது உன்னை விட்டு வெளியே போ. நீ எங்க வந்திருக்கிற? எதுக்கு சொல்ற? கர்த்தரை அடைக்கலம். எதுக்கு சொல்ற? கர்த்தரை அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் உன்னை அடைக்கலமானவர். அந்த அடைக்கத்தில் இருக்கிற நீ அந்த மறைவில் வந்துட்டு உன்னை ஒரு பொல்லாப்பை சேதப்படுத்தாது. ஆமென். சொல்ல வாயத்தை சொல்லு. பொல்லாப்பெனுக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை, வாதை கொள்ளை நோய் வியாதி என்னை அணுகாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் உன்னை தப்பிப்பார். அவருடைய விடுவிப்பார், அவருடைய குணமாக்குவார், அவருடைய கர்த்தர் செய்வார். அவருடைய கரவனை தொடும், அவருடைய ஆவியை சந்திக்கும். கர்த்தரை உன்னை அடைக்கலமாக வைப்பார். அவருடைய கரவனை நடத்தும், அவருடைய கரவனை நடத்தும். பயப்படாத, 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 பயப்படாத. கர்த்தருடைய கரவனை சந்திக்குது, கர்த்தருடைய ஆவியை சந்திக்கிறாரு, கர்த்தருடைய மகிமை தலைமை இறங்குது, கர்த்தருடைய கரவனை தாக்குது, கர்த்தருடைய பலப்படுத்துவாரு. இந்த மாதம் கர்த்தருடைய ஒரு சேதமில்லாதபடி, ஒரு பயத்துக்கும் உன்னை நீக்கி விடுப்பார், உன்னை தப்பிப்பார், வியாதியில உனக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். உன்னை அழிவுக்கு தப்பிப்பார், உன்னை அழிவுக்கு தப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆமென். ஆமென். ஒரு பெரிய பாதுகாப்பு நீ வந்துட்ட. ஆமென் சொல்லு பாப்போம். அப்ப இந்த மாதம் அப்ப நம்பிக்கை உனக்கு விசுவாசம் வரட்டும். இந்த மாதம் ஒரு விசேஷ பாதுகாப்பு என்னையும் என் குடும்பத்தையும் சூழ்நிலை கத்தப்படி என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றிலும் கத்தர் ஒரு மகிமையான பாதுகாப்பை கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பிச்சுருவோம். தூக்கி ஓர்மை எங்க வந்துக்கிற ஒரு விசேஷ பாதுகாப்பை இந்த மாதத்தில் கர்த்தர் யாருக்கு வச்சிருக்கிறாரு? கற்பனை பண்ணி பாக்குறியா? ஆவியில உணர்றியா? உன் மேலையும் உன் குடும்பத்தின் மேலையும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைக்கிறாரு, உணர்றியா? அதை நம்புறியா? அதை விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசி எப்படியோ, உன் நம்பிக்கை எப்படியோ, உன் ஆவி எப்படியோ அதுபடியே கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மீது, சபை மீதும், எங்கள் ஜனமாகிய நம் மீதும் கர்த்தர் ஒரு மகிமையான பாதுகாப்பை இந்த மகத்தில் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் தான் அடைக்கலாம். ஆமென். யார் தான் அடைக்கலாம்? பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, நெருக்கடி வருதா, பலவீனம் வருதா, போராட்டம் வருதா, வீட்டுல கஷ்டம் வருதா, பிரச்சனை சண்டை வருதா, யார் தான் அடைக்கணும்? எங்கதான் ஓடி ஓடணும்? எங்க ஓடி ஓடணும்? அவர் சமூகத்தில் விழுந்தா அதுக்குண்டான பதிலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமென். இந்த வசனத்திற்கு அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். தெளிவா சொல்றார். அநாதி தேவனே உனக்கு அவர்தான் அடைக்கலாம். ஆமென். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. எதுவுமே நினைக்கிற, எதுவுமே விசுவாசிக்கிற, எதுவுமே விசுவாசிக்கிற. அப்ப உனக்கு முன்னாடி யார் இருக்கிறாரு? உனக்கு முன்னாடி யார் இருக்கிறாரு? ஆமென் சொல்லு பாப்போம். அப்போ உன் வழி அது செமையா மாறும், உன் வழி தடைகள் உடையும். உனக்கு முன்பாக எதிராளி நிற்க முடியாது, உனக்கு முன்னாடி சத்துருக்கள் நிற்க முடியாது. உனக்கு எதிராக வர, உனக்கு விரோதமா வர எந்த பொல்லாப்பும் உன்னை அணுகாது. ஆமென். யார் நிற்கிறாரு உனக்கு முன்னாடி? யார் நிற்கிறாரு? சர்வ வல்லவர் நிற்கிறாரு. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். யார் நிற்கிறாரு? யார் நிற்கிறாரு உனக்கு முன்னாடி? சர்வ வல்லவர் தேவன் நிற்கிறாரு. ஆமென். உனக்கு முன்னாடி நின்று உன்னால என்ன செய்ய முடியும் அதை அவர் செய்யறாரு. அவர் செய்யறாரு.
இப்ப இப்ப நம்ம இப்ப கண்டுபிடி. உனக்கு முன்னாடி வந்து நின்று உன்னால இதுவரை செய்ய முடியாத அந்த சத்துருக்களை, அந்த பொல்லாதவர்களை, உன் நிம்மதியை கெடுத்தவர்களை, சமாதானத்தை கெடுத்தவர்களை, ஆசீர்வாதத்தை கெடுத்தவர்களை, உன்னை கண்ணி சென்று வைத்தவர்களை, நெருக்கத்தை உட்பட்டு பொல்லாதவர்களை கர்த்தர் துரத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 90 சங்கீதம் 1-2 வசனங்களை கூட நம்ம படிப்போம். பல ஊழியர்களை பார்த்துட்டேன். பெரிய பெரிய ஊழியர்களை கூட பார்த்துட்டேன். இந்த சங்கீதத்தை சொல்லும் போது இது அதிகாரம் என்று இன்னும் பல ஊழியர்கள் சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 90 சங்கீதம், 2 சங்கீதம், 10 சங்கீதம், 100 சங்கீதம், இப்படிதான் சொன்னீங்க. சங்கீதம் என்னது? சங்கீதம் என்னது? பாட்டு. அல்லேலூயா. யாருக்கு பாட்டு? யாருக்கு பாட்டு? ராக தலைவனுக்கு. யாரு? ஒரு பேர் என்னது? அவருக்கு பேர் என்னது? சாரி கம பத நீ சா. யாருக்கு? யாருக்கு? சரிகம பத நீ சா யாருக்கு? அவருக்கு தான். அது அவன் கூட்டிட்டு போயிட்டான், அவன் இழுத்துட்டு போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. இவர் ராக தலைவன். யார் இவரு? அப்ப ஆராதனைக்குரியவர் அவர். எனக்கு பாட தெரியாது, எனக்கு சரியா பாட தெரியாது, ராகமா பாட தெரியாது, அதனால சபையில வாய முடிக்கணும்னு சொல்லாத. பாட தெரியல. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உனக்கு மறந்துட்ட. அவன் வேத சொல்லுகிறது, பேதைகளை யார மாத்துவாரு? பேதைகளை எப்படி மாத்துவாரு? நீ வாயை திறந்தாதான் நடக்கும். அதான் நம்ம எரேமியா கூட்டு சொன்னாரு. அவன் சொல்றான் அவருக்கு முன்னாடி போயிட்டு, நல்லா வளர்ந்தவன், நல்லா தெரிஞ்சவன், இந்த பரிசுத்த வேதத்தை படிச்சவன். அவன் சொல்றான், அவர் கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை. என்ன சொல்றான் போய் அவன்? நான் என்ன சொல்றாம? அவ்வளவு பெரியவன் ஊழியக்காரன் தீர்க்கதரிசி, கர்த்தர் ஒரு வேலை கொடுக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் சிறு பிள்ளைன்ற. அவர் சொல்றே, முட்டை உன்னையான நீ சிறு பிள்ளைன்ற. அவர் சொல்ற, வாயத்தர அதை நான் நன்மையினாலே நிரப்புகிறேன். ஆமென். ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லாத, என்னால முடியாதுன்னு நினைக்காத, என்னால எதையும் செய்ய முடியாது நினைக்காத. உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வாரு. ஆமென். நம்ம தண்ணி கொடுமா, தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊழியக்காரமா ஏந்துருங்க, தண்ணி கொடுத்துட்டு நிக்கிற உட்காரமா, தண்ணி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பூஸ்ட்ல கொஞ்சம் கொடுங்க, அதை வாங்கி அப்படியே பக்கத்தை மாற்றி கொடுமா, குடிமா. ஒன்னாவது கொஞ்சம் அந்த ஆவியில தான் உட்காரணும். அந்த ஆவியை விட்டு எழுதிக்க வைக்கிறது பிசாசு. நீ உட்காரு, கீழே உட்காரு. அல்லேலூயா. உனக்கு பலவீனத்தை உண்டு பண்ணி உன் சிந்தனை கெடுத்து, எண்ணத்தை கெடுத்து சபை விட்டு வெளியே இருந்து போ அப்படின்னு சொல்றது யாரு? ஆவியானவங்க உணவுறாரு. ஆமென். ஆவியான உணவுகிறதுனால பிசாசு கிரிகள் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. உனக்கு அப்படித்தான் பண்ணாது. கொஞ்ச நேரம் நீ ஆவியில உட்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளை, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற. சுருக்கமா முடிச்ச மீதி அடுத்த வாரம் பார்க்க போறோம். எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சிறு பிள்ளை, எனக்கு பாட தெரியாது, எனக்கு செபிக்க தெரியாது. இப்படி உன்னை என்ன பண்ணாத, நீ உன்னை மட்டமாக்காத, உன்னை குறைவாக்காத. உன்னை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்டுவார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். உன்னை கொண்டுதான் உன் தலைமுறையை கர்த்தர் கட்டி இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. யாரை வச்சு? யாரை கொண்டு? சொல்ல, என்னை கொண்டு. என்னை கொண்டு, எல்லாம் என்னை கொண்டு, என்னை கொண்டு என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவாரு. அல்லேலூயா. என் தலைமுறையை கட்டி எழுப்புவாரு. யாரை வச்சுதா? யாரை வச்சுதா? என்ன வச்சுதா? ஆமென். ஆமென். நான் தான் அவரால் அழைக்கப்பட்டவன். ஆமென். நான் தான் பலமான அடக்கத்தில் இருக்கிறேன். நான் தான் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறேன். நான் தான் கர்த்தருடைய ஆவியில் இருக்கிறேன். நான் தான் கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருக்கிறேன். என்ன வச்சுதான் கர்த்தர் பெரிய இருப்பது என் குலத்தில் கொண்டு வருவார். ஆமென். ஆமென். என்னை வச்சுதான் ரட்சிப்பை தருவாரு. ஆமென். சொல்லுவாப்பா. 1000 பிரச்சனை குடும்பத்தில் நடக்கும், 1000 தொல்லை வரும். உன்னை தொல்லை பண்றவங்கள, உனக்கு இடர்கள் உண்டு பண்ணிக்கிறவங்கள, உன் சந்தோஷத்தை கிடைக்க அந்த நபரை கர்த்தர் தலையில போட்டு கொண்டு வருவாரு. மண்டையில போடுவாரு, மண்டையை ஒழிப்பாரு.
இங்க கொண்டு வர என்ன பண்ண மண்டையை உடைப்பாரு, தலையை உடைப்பாரு, கை காலை உடைப்பாரு. உன்னை யாரும் சொல்லக்கூடாது, உன்னை யாரும் சேதப்படுத்துவாரு, அவளை கத்த சந்திப்பார். ஆமென் ஆமென். உன்னை தொட்டா விட மாட்டாரு. அவன் சொல்லுவோம். இப்ப நீ நம்புறியா? ஒரு வார்த்தை சொல்லு. என்ன யார் கொத்தாலும் கர்த்தர் அவர்களை கலங்கடிப்பார். அப்படி போனா அப்படி போவானா அப்படி போவானா. என்னை தொட்டா யார் என்னை தொடுகிறார்கள், உன்னை அப்படி தொடர்ந்து கிடையாது. உன் சந்தோஷத்துக்கு எடுக்கிறாங்க பாரு, உன் சமாதானத்துக்கு எடுக்கிறாங்க பாரு, உன் ரட்சிப்பு கிடைக்கிறாங்க பாரு, உன் நிம்மதியை கிடைக்கிறாங்க பாரு. அவர்களை எண்ணி பாரு பாரு. என்னை தொட்டால் கர்த்தர்களை தலையிலே விட்டு போட்டு சபைக்கு கொண்டு வந்துறாரு. ஆமென் அல்லேலூயா. சங்கீதம் 91:2 சொல்லுது, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீர். அல்லேலூயா ஆமென். அப்ப நம்முடைய தலைமுறைக்கு யார் தேவனா இருந்தாரு? யார் தேவனா இருந்தாரு? ஆமென். அந்த தலைமுறை எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா என்னை தொட்டு வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கான்? என்னை தொட்டு வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கான்? அது பரிசுத்த ஜாதியா மாறும், அது கர்த்தருடைய சந்ததியா மாறும், அது தேவனுடைய பிள்ளைகள் சந்ததியா மாறும். ஆமென். இங்க வேதம் சொல்ற தேவரீ தலைமுறை தலைமுறையா நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருந்து பர்வதங்கள் தோன்ற முன்னும். நல்ல கவனி, நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்க முன்னும். அல்லேலூயா. அப்ப தெளிவா புரிஞ்சுக்க. பூமியை உருவாக்கினது யாரு? பூமியை உண்டாக்குறது யாரு? உலகத்தை உண்டாக்குறது யாரு? இப்படிப்பட்ட ஒரு எழுத்து, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், இப்படிப்பட்ட தெளிவான வார்த்தை எந்த புத்தகத்திலும் கிடையாது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகமும் சரி, பல ஞானிகள், பல அறிவாளிகள், பல விஞ்ஞானிகள், எப்பேற்பட்ட அறிவாளிகள் யார் எழுதின புத்தகத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணல, இல்ல, எழுத முடியாது, எழுத முடியாது. இவர் தான் பூமியை உண்டாக்கினார், இவர் தான் உலகத்தை படைத்தார், இவர் தான் மனுஷனை படைத்தார், எழுத முடியாது. அது எழுதக்கூடிய அதிகாரமும், அது எழுதக்கூடிய வல்லமையும், அது எழுதக்கூடிய துணிவும் பரிசுத்தமும் யாருக்கிட்ட இருக்குது? நம்முடைய ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆமென் ஆமென். வேதம் அவர்தான் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கினாரு. கைத்திருக்க இந்த வார்த்தைக்காக எல்லாம் கைத்தட்டி. பூமியிலே யாரு? புரிஞ்சுக்க. பூமியிலே யாரு? உலகம் மொத்தத்தையும் முடியுது. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை. கவனி. உலகம்னா மொத்த உலகமும். ஆனா பூமியில யாரு? பூமியில யாரு? எப்படி சொல்ற? மண்ணு. பூமி எதுல இருக்குது? மண்ணு. மண்ணு தண்ணி, மண்ணு தண்ணி. பூமி எதுல இருக்குது? ஒண்ணு தண்ணில, இன்னொன்னு எதுல இருக்குது? மண்ணுல. அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப மண்ணு யாரு? பூமி யாரு? அப்ப தண்ணி, தண்ணி. அவர் சொன்னாரு, அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எதுல அசைவாடிக்கிறாரு? எது மேல அசைவாடிக்கிறாரு? நான் சொன்னவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஜலம் தான் இது, தண்ணி. ஒருத்தனை போட்டா அப்படி என்ன பண்ணிக்கிறார் அவரு? தெரிஞ்ச நான் சொன்னது தெரியுது அவருக்கு. எப்படி போட்டா? எப்படி போட்டா? என் காலை தூக்க முடியாது, சில்ல மட்டும். எப்படி போட்டா பட்டா அவரை சுத்தி ஒண்ணு இருக்கும். என்ன பட்டா? எப்படி போட்டா? எதிர அசைவாடிக்கிறார் அவரு. ஆனா இங்க நம்ம பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் கையை தட்டி ஆவியானவர் மேல சொன்னாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா. அந்த சர்ப்பத்தை, அந்த வலு சர்ப்பத்தை, பிசாசு என்கிற அந்த கொடிய பாம்பை கர்த்தர் என்ன பண்ணார்? போட்டு தலையில காலுக்கு நசுக்கினாரு. கை தட்டி போய் பாலா சாகபா புரபா. அல்லேலூயா அல்லேலூயா. அவரால் சபிக்கப்பட்ட ஒரு உயிர். ஆமென். பூமியில யாரு? நான் தான். அப்ப சொல், அவர் நீ பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னே நீரே அனாதியாய் என்றைக்கு தேவனாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா.
இந்த உலகத்தை உருவாக்கத்துக்கு முன்னாடியும் இந்த பூமியாக நம்மை உருவாக்கத்துக்கு முன்னாடியும் அவர்தான் தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்ப உலகத்தை உருவாக்கிட்ட பிறகுதான் யாரை உருவாக்கினாரு? என்ன உருவாக்கினாரு? ஒன்று ரெண்டு முடியுமா? ஒரு ரெண்டு முடிச்சா? அல்லேலூயா. பூமியையும் உலகத்தையும் உருவாக்க முன்னே நீரே அனாதியாய் என்றைக்கும் தேவனாய் இருந்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவர் சொல்ற ஒரே வார்த்தை முடிச்சு நான் முடிக்க போறேன். எரேமியா எல்லாருக்கும் தெரிய வசனம் தான். 31:3 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியையும் உலகத்தையும் உருவாக்கத்துக்கு முன்னாடி அவர் தேவன். அவர் தான் என்னை உருவாக்கினார். உருவாக்கினுடைய வார்த்தை சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் தரிசனமானது உனக்கு? முற்பிதாக்களுக்கு யார் தரிசனமானாரு? ஆதி பிதாக்களுக்கு தரிசனமானவர் யாரு? அப்ப அங்க அவரை சந்தித்தார்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி தன் வீட்டுக்கு இயேசுவை அழைத்து சொல்றான். ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு அழைத்து போறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு கொண்டு போறது? கூப்பிடுறவன் யாரு? ஒரு பாவி, அநீதிமான். கூட போறவர் யாரு? பரிசுத்தவான், நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாவிக்கும் அநீதிமானுக்கும் கூப்பிட்ட யார் வருவாரு? அவர் சொல்ற, நீதிமான்களை ரட்சிக்க நான் வரல, ஒரு பாவியை மனதிருப்பதான் நான் வந்தேன். கைதிருக்க போயிட்டு நீதிமானுக்காக வரல, பரிசுத்தவான்களுக்காக வரல. யாருக்காக வந்திருக்கிறேன்? ஒரு பாவியை மாத்தணும். யாரை மாத்தணும்? ஒரு பாவியை மாத்துறது தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அப்ப அதான் சொல்ற, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக பாவமானாரு. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் சொல்றது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் எப்படி ஆனாரு? ஆதி பிதாக்களுக்கு தரிசனம் ஆனாரு. யாருக்கு? யாருக்கு? நம்ம தாத்தா 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 எத்தி தாத்தான்னு தெரியாது. அந்த தாத்தாக்களுக்கு யார் தரிசனமானாரு? கர்த்தர் தரிசனமானார். அப்ப அதான் சொல்றேன், ஒரு பாவி ஒரு நீதிமானை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். ஆமென். விளங்குதா? பின்னாடி யாருன்னா வெளியே போயிட்டாங்களா? எல்லாம் உள்ளகிறாங்களா? சில பேருடைய முகம் தெரியல எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாவி, ஒரு அநீதிமான், ஒரு பரிசுத்தம் உள்ளவரை, மகா நீதிபதியை தன் வீட்டுக்கு அழைத்து போறான். போன உடனே அவன் ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தா அது என்ன பண்றான்? திருப்பி கொடுத்துறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வரி வசூலிப்பவன். ஆமா, வரி வசூலிப்பவன். அவன் அவர் மேல பிரியப்பட்டு அவரை அழைத்து போறான் வீட்டுக்கு. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பாவி என்ன ஆயிடுறான்? அந்த பாவி என்ன ஆயிடுறான்? பதில் வரல பாருங்க. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பாவி என்ன ஆயிடுறான்? பரிசுத்தம் ஆயிடுறான், நீதிமான் ஆயிடுறான். உனக்குள்ள யார் வந்திருக்கிறாரு? உனக்குள்ள யார் இருக்கிறாரு? அவர் சொல்றாரு, மனுஷன் தங்கள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ண மாட்டேன். அங்க என்ன தேடாதீங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய கோயில், பெரிய பெரிய ஆலயம் அப்படி கட்டின இடத்துல நான் இல்ல. நான் எங்க இருக்கிறேன்? நீங்களே அந்த ஆலயம் கைதிருக்க. யார் தான் அந்த ஆலயம்? எதுக்கு சொல்ல? நான் தான் அந்த ஆலயம். யார் எனக்குள்ள இருக்கிறாரு? யார் எனக்குள்ள வாசம் பண்றாரு? யாரை பார்க்கலாம்? என்னை அவசரம், என்னை காண்கிறவர் என்னை அனுப்பின பிதாவை பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, படிங்க. அந்த பாவி அந்த பாவி வீட்டுக்கு கொண்டு போனா, அந்த அநீதிமான் வீட்டுக்கு கொண்டு போனா, அவன் இயேசு உள்ள போன உடனே
அவன் யார மாட்டான்? என்ன மாட்டான்? பாவி பரிசுத்தமாயிட்டான், அநீதிமான் நீதிமான் ஆயிட்டான். நீங்க நானும் மாறணுமா? மாட்டுமா? மாட்டியா? ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென் சொல்லு பாப்பா. மாட்டியா? நீ மாறிட்டினா, நீ பாவி பரிசுத்தமா மாறிட்டினா, அநீதி செய்திருந்த நீ, அநியாயம் பண்ண நீ நீதிமான மாறிட்ட அப்படின்னு நீ நம்பினா கையை தட்ட நாமத்தை வாங்கி. அவன் சொல்றான், அநியாயம் பண்ணியிருந்தா, பல பேருடைய நிம்மதி கெடுத்திருந்தா, பல பேருடைய சந்தோஷத்தை கெடுத்திருந்தா, பல பேருடைய ரட்சிப்பை கெடுத்திருந்தா, என்ன பண்ணுங்க? திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க? கேட்க மனசு வருதா? மனசு வருதா? நான் பல பேருக்கு அநியாயம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, பல பேருடைய தூக்கத்தை கெடுத்துட்டேன், பல பேருடைய நிம்மதியை கெடுத்துட்டேன், பல பேருடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டேன், நான் என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன். பாவி, என்ன என்ன பண்ணுங்க? நீங்க அநியாயம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க. ஏன்பா உங்க வீட்டுல வரலையாப்பா? இதுக்காக நீ பயங்கரமா சண்டை போடலாம். ஆமென் சொல்லுவாங்க. இதுக்காக நீ என்ன பண்ணலாம்? பயங்கரமா சண்டை போடலாம். ஆமென். இது பிசாசின் கிரியை. இது ஆமென் சொல்லுவாங்க. மாசத்துல முதல் தேதி எங்க வரணும்? புருஷன் வந்துச்சு, பசங்க வந்துட்டாங்க, யார் வரணும்? இப்படி வராம போனா இப்படி என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு பாவி, ஒரு மனுஷன், ஒரு ஆவி கீழ்ப்படியாம போனா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருமா? வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொல்றான், நான் அநியாயம் பண்ணியிருந்தா, யாரையாவது நிம்மதி கெடுத்திருந்தா, யாருடைய தூக்கத்தையாவது கெடுத்திருந்தா, யாருடைய சந்தோஷத்தை கெடுத்திருந்தா, யாருக்கிட்ட அநியாயமா வார்த்தை பேசுங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர்னு கேட்டான். அவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு, இந்த வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு? அவன் வீட்டுக்கு இல்ல. வீடு எது? வீடு எது? நீ நம்பல பாரு. யார்தான் வீடு? யார்தான் வீடு? அப்ப சொல்றாரு, நீ பொறுத்தல பண்ணினா, நீ சொன்னினா, அப்ப கத்த சொல்றாரு. அவன் சொன்ன சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுடைய குமாரன். எந்த லிஸ்ட்ல வந்துட்டான்? இப்ப அவன் எந்த லிஸ்ட்ல வந்துட்டான்? கிறிஸ்துவின் தலைமுறைக்கு வந்துட்டான். அது வரைக்கும் உலகத்துல வாழ்ந்துட்டான். இயேசு உள்ள வந்த உடனே, ரட்சிப்பை அடைஞ்ச உடனே தலைமுறையில் அவன் பேர் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த பாவியுடைய பேரு பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தலைமுறை தான் இப்ப இங்க வந்து நிக்குது. நாம யார் தலைமுறை? யார் தலைமுறை? ஆபிரகாமுடைய தலைமுறை. ஆமென். கிறிஸ்துவின் தலைமுறை. கைது சொல்ல, யார் தலைமுறை? ஆபிரகாமுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவின் தலைமுறை, ஆபிரகாமின் தலைமுறை. அந்த தலைமுறையாக நம்ம தான் இப்ப கர்த்தர் அழைச்சு வந்திருக்கிறார். படிக்கப்பா. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்று என்பாய். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அந்த அனாதி சிநேகம் தான். எந்த அனாதி சிநேகம்? ஆதி பிதாக்கள் வைத்த அன்பு. எந்த அன்பு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த சிநேகம் யாரை தொடர்ந்து? யாரை தொடர்ந்து? உங்ககிட்ட என்கிட்ட தொடருது. அதான் சொல்றாரு, அனாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகிக்கிறேன், என் காரியத்தினாலே இப்ப நான் ஏத்துக்கிட்டேன். நீ எங்க வந்துட்டேப்பா? இப்ப என்கிட்ட வந்துட்ட. கர்த்தர் சொல்றாரு, இனி நான் தான் உனக்கு அழைக்கலாம், நான் தான் உனக்கு அழைக்கலாம். ஆமென், ஆமென் சொல்லு பாப்பா. இப்ப சொல்லு, முடிச்சுட்டேன். யார் உனக்கு அழைக்கலாம்? நீ சாதாரணமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரல. நீ நானும் சாதாரணமா தேவ சபைக்கு வரல. அந்த அனாதி சிநேகம், ஆதி பிதாக்கள் வைத்த அன்பு, அவர்களோட கத்தரித்த அந்த கிருபை, அவர்களோட வாசம் பண்ணினவர் இனி நம்ம தெரிந்து கொண்டு அவருடைய காரியத்தில் இணைத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நீ என்னோட யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள். அவர் தான் நமக்கு அடைக்கணும். இந்த மாத வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருப்பாரு. அவர் மீறி ஒரு பொல்லாப்போ உன்னை தொட முடியாது. ஆமென், 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 ஆமென்.
அல்லேலூயா. அவரை மீறி ஒரு தீமையும் உன்னை என்ன பண்ண முடியாது, நெருங்காது, அணுகாது. உன்னை பாதுகாப்பார், உன்னை சுகமாக வைப்பார், உன் தேவைகளை சந்திப்பார், உன் காரியங்களை வைக்கப்பட்டுவார், வழியை செல்வப்படுத்துவார், சத்துக்களை துரத்துவார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பை, உனக்கு சுகத்தை, உனக்கு நிம்மதியை, உனக்கு சந்தோஷத்தை, உனக்கு சமாதானத்தை, உன் தேவைகளை சந்தித்து குறையில்லாதபடி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை செமையாய் கர்த்தர் நடத்துவார். எல்லாம் கைதிட நாமத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, அந்த 33:27 வசனத்தை கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். உபாகமம் 33:27, உபாகமம் 33:27 கை வச்சு வச்சுட்டியா? பரிசுத்த வேதாகமத்தை கரங்களிலே கொண்டு வந்த பரிசுத்தவான்கள் கையை வைத்து பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தை கரங்களிலே கொண்டு வந்த நீதிமான்கள் கை தூக்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது காது கேக்குதா? சொல்றது காது கேக்குதா? பரிசுத்த வேதாகமத்தை தன் கரங்களில் சுமந்து கொண்டு வந்திருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் கை தூக்குவோம். அல்லேலூயா. அப்படியே அந்த கையை அந்த வாக்குத்தத்தத்தின் மேல வைத்து, பரலோக பிதாவே, சொல்ல, பரலோக பிதாவே, நீர் எங்களை நினைத்தி உமக்கு நன்றி. எங்கள் முற்பிதாக்களை ஆசீர்வதித்தவர், அவர்களோடு கூட இருந்தவர், இந்த தலைமுறையாகிய எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து எங்களை நேசித்து உமக்கு பிள்ளையாக மாற்றி உம்முடைய சந்ததியாக மாற்றி எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பாவிகள், நாங்கள் அநீதிமான்கள், எங்களை பரிசுத்தமாக்கினீர், எங்கள் நீதிமாக்கினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உபாகமம் சொல்லு, உபாகமம் 33:27 வசனத்தின்படி இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா தந்து எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து குறையில்லாதபடி உள்ளப்படுகாதபடி எங்களை நீ பாதுகாத்து. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்ம நடத்துவார்.